மவுத் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா? இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய பேர் மவுத் ஃப்ரெஷ்னரை யூஸ் பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க போல. அப்படி என்ன சம்பவம் நடந்தது? தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. வல்லவன் உங்களில் ஒருவன். டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல ஹோட்டலில் சாப்பிட போனவங்களுக்கு உடனே வாந்தி ரத்த வாந்தியாக வர ஆரம்பிச்சிருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் மவுத் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாக வீக்கெண்ட் அப்படின்னாலே ஃபேமிலியோட வெளியே போகிறதும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே போயிட்டு அப்படியே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரதும் ஒரு சிலரோட பழக்க வழக்கமாக இருந்திருக்கும். அப்படி தான் இவங்களும் போயிருக்கிறாங்க. போய் நல்லாவும் சாப்பிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மவுத் ஃப்ரெஷ்னரை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மவுத் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ண உடனே கொஞ்ச நேரத்தில் அவங்க வாயெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருக்குது. இந்த வாய் எரிச்சல் உடனே வாயெல்லாம் புண்ணு வர மாதிரி, அந்த வெட்டுப்பட்ட மாதிரியான உணர்வுகள் வாய் ஃபுல்லாக வந்திருக்கு. வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வாந்தி கொஞ்ச நேரத்தில் ரத்த வாந்தியே நிறைய பேருக்கு வெளியே வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது காவல்துறை உடனே அந்த இடத்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்காங்க. காவல்துறை உடனே ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது அங்கே வச்சிருந்தது மவுத் ஃப்ரெஷ்னரே இல்லையா. இவங்க யூஸ் பண்ணது மவுத் ஃப்ரெஷ்னரே இல்லையா. அது ஒரு ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரை ஐஸை யூஸ் பண்ணும்போது சில நேரங்களில் உயிரிழப்பே ஏற்படும். இதை யார் இந்த இடத்துல வச்சாங்க, இதை யார் இங்கே யூஸ் பண்ணாங்க? இந்த ட்ரை ஐஸை யூஸ் பண்ணும்போது ரத்த வாந்தி கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோதான் தண்ணி வாயில் ஊற்றி நீங்கள் கொப்பளிச்சாலும் அதனால் கொஞ்சம் கூட பலனே கிடையாது. இதை யார் இப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட அவங்க எல்லாருமே அருகாமையில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டென்டிஸ்ட் டே போச்சு பார்த்தீங்களா. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, டென்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, பல் மருத்துவர்கள் நல்லா பல்லை க்ளீன் பண்ணணும், நல்லா டங் கிளீனர் வச்சு மவுத்து அண்டு டங்கெல்லாம் க்ளீன் பண்ணணும், ப்ளஸ் மவுத் ஃப்ரெஷ்னரை யூஸ் பண்ணுங்க, இது நல்லது அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. சரி, டென்டிஸ்டே இப்படி சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக தானே நமக்கு கிடைக்கக்கூடிய மவுத் ஃப்ரெஷ்னரை யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணி இப்படிப்பட்ட விளைவுகள்லாம் ஏற்படுது போது இனிமே மவுத் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்றதுக்கு எல்லாருமே பயப்படதான் செய்வாங்க. ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ், பல்லு சம்பந்தப்பட்ட வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை கொடுக்குதேன்ட்டு மக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணா, ஆனா அது மவுத் ஃப்ரெஷ்னரே இல்லை, அது ஒரு ட்ரை ஐஸ், இதனால உயிரிழப்பே ஏற்படும் அப்படின்ற எச்சரிக்கையும் பண்ணியிருக்கிறாங்க. மவுத் ஃப்ரெஷ்னர் பண்ண போயிட்டு வாயை சுத்தம் பண்ணலான்னு பார்த்தா உயிரிழப்பே ஏற்படும் அப்படின்னும் போது இனிமே நிறைய பேர் மவுத் ஃப்ரெஷ்னரே யூஸ் பண்றதுக்கு பயப்படுவாங்க தானே. வல்லவன் உங்களில் ஒருவன்.